வெல்கம் டு ப்ரிவன் எஜுகேஷன். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.5 பயிற்சி 1.5 பார்க்க போகிறோம். நம்ம அதில் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது இங்கிலீஷ் மொழிய கொஸ்டின், தமிழ் மொழிய கொஸ்டின். யூஸிங் த ஃபங்க்ஷன் எஃப் அண்ட் ஜி. ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. எஃபோட ஃபங்க்ஷன் ஜியோட ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. கிவன் below find f dot g. இந்த முட்டமாக பார்த்தீங்கன்னா f dot g and g dot f. ஓகேங்களா? f dot g and g dot f. Check whether f dot g equal to g dot f. நான் கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள f மற்றும் g என்னும் சார்புகளை பயன்படுத்தி f dot g மற்றும் g dot f ஐ காண்க. ஓகேயா? இது தமிழ் மொழி கொஸ்டின். அதே தான். இப்போ இதான் f of x g of x கொடுத்துறாங்க. இது f dot g g dot f இருக்குல்ல, அதை பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதுறேன். இதுதான் அந்த f dot g. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க f dot g. இப்போ f dot g. ஓகேங்களா? ரைட் ஹேண்ட் சைடு g dot f எழுதுறேன். ரைட் ஹேண்ட் சைடு வந்து g dot f எழுதுறேன். g dot f. இப்போ இந்த f dot g என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த f dot g-யை f இன்ட்டு g of x ன்னு வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? இந்த f dot g-யை f இன்ட்டு g of x ன்னு வச்சுக்கலாம். இப்போ f dot g-ல இந்த g-யோட x சேர்க்க போகிறீங்க. f dot g-யை f இன்ட்டு g of x ன்னு வச்சுக்கலாம். இந்த g dot f எப்படி வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, g இன்ட்டு f of x ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், g dot f g இன்ட்டு f of x. உங்களுக்கு புரியுன்றக்க ரெண்டு எழுதி காமிக்கிறேன். ஓகேங்களா? f dot g-யை f இன்ட்டு g of x ன்னு வச்சுக்கலாம். g dot f g இன்ட்டு f of x ன்னு வச்சுக்கலாம். இப்போ f இன்ட்டு g of x ன்னு போட்டிருக்கீங்கல்ல, இப்போ இந்த g of x இருக்குல்ல, இந்த g of x ஓட வேல்யூ எங்கே இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? அது அப்ளை பண்ண போகிறேன். f of x ஸ்கொயர். புரியுதா? இந்த g of x இருக்குது. இந்த g of x ஓட வேல்யூ என்ன இருக்குது? இங்கே பார்த்துக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? அந்த எக்ஸ் ஸ்கொயர் இதில் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. இது எப்படி இருக்குது? எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. இதோட ஃபுல் வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கா? அப்போ என்ன பார்த்தோம்னா, இங்கே எஃப் இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. கொஸ்டினில் பாருங்கள், இங்கே எஃப் இருக்கா, இங்கே எஃப் இருக்கா? இப்போ இந்த எக்ஸ் போல் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? அப்போ இது ஃபுல்லாக என்னது? எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. இது ஃபுல்லாக என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ், இப்போ எஃப் இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குல்ல, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, இது எஃப் ஆஃப் எக்ஸ்மா இருக்கா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கா? இதை பார்த்துக்கோங்க, எழுதிக்கிறேன். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் அப்படி எழுதிக்கிறேன். எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிட்டேன். இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ்னால எக்ஸ் மைனஸ் எக்ஸும் போட்டோம். இங்கே எஃப் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த எக்ஸ் ஸ்கொயர் உள்ள அப்ளை பண்ணுங்கள். நம்ம எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6. ஓகேங்களா? அப்போ என்ன வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, எஃப் டாட் ஜியில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 இருக்குது. இது முடிஞ்சு நமக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கும். அதான் கொஸ்டின் கேட்குறாங்க. எஃப் டாட் ஜியும் ஜி டாட் எஃப்பும் ஈக்குவலாக இருக்கான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே ஜி டாட் எஃப் இருக்குது. ஜி டாட் எஃப் ஜி இன்ட் எஃப் ஆஃப் எக்ஸ்னு போட்டுருக்கோமா? இப்போ இந்த ஜி நான் அப்படியே வச்சுக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கா? எஃப் ஆஃப் எக்ஸ் கொஸ்டின் அது எக்ஸ் மைனஸ் 6 இருக்கா? அதை அப்படியே போடுவேன். எக்ஸ் மைனஸ் 6. ஓகேங்களா? இப்போ ஜி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 6 இருக்குது. இப்போ இது ஃபுல்லாக பார்த்தா ஜி ஆஃப் எக்ஸாக நீ கன்வெர்ட் பண்ணிக்கணும். என்ன பண்ணணும்னா, இது எழுதுனா ஜி ஆஃப் எக்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஜி ஆஃப் எக்ஸுங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? ஜி ஆஃப் எக்ஸுங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இவ்வளோ அப்படியே அப்படியே பண்ண போகிறேன். பார்த்துக்கோங்க, ஜி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இப்போ இந்த எக்ஸு போல் இங்கே எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இருக்குது. இந்த எக்ஸு போல் இந்த எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இருக்கா? ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். நம்ம எக்ஸ் மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர் உள்ள அப்ளை பண்ணணும். இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 இருக்குது, இது எக்ஸ் மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அதனால் ரெண்டு ஆன்சருமே வேறு வேறு ஆன்சர். இது வந்து ஜி டாட் எஃப். இப்போ தாங்க முடிஞ்சு புரிஞ்சா உங்களுக்கு? எஃப் டாட் ஜி வேறு, ஜி டாட் எஃப் வேறு. அதனால் ரெண்டுமே வேறு வேறு ஆன்சர் இல்லை. எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் நாட் ஈக்குவல் போட்டேன். என்ஸ் ப்ரூவ்டு. என்ஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா? எஃப் டாட் ஜி வேறு, ஜி டாட் எஃப் வேறு. ஓகேங்களா? அதனால் நாட் ஈக்குவல் டு போட்டேன் நான். ஓகேங்களா? இது சமமாக கிடையாது. ஃபஸ்ட்டு சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வெல்கம் டு ப்ரிவன் எஜுகேஷன். இப்போ என்ன பார்க்கணும்னா, 10th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.5ல் செகண்ட் சப்மிஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம்மோடைய செகண்ட் சப்மிஷன் பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் 2/x ஜி ஆஃப் எக்ஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 1 கொடுத்துருக்காங்களா? இதான் பார்க்க போகிறோம் நம்ம. நம்ம என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இதான் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். இதை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு பிரிக்க போகிறேன். இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடாக வச்சுக்கிறேன். நான் இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடாக வச்சுக்கிறேன். வச்சா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, எஃப் டாட் ஜின்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வச்சுக்க போகிறேன். ரைட் ஹேண்ட் சைடு என்ன பார்த்தீங்களா? இது. ஓகேங்களா? ஜி டாட் எஃப்னு வச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எஃப் டாட் ஜி இருக்கா? இதை அப்படியே அப்ளை பண்ணுவாங்க. எஃப் டாட் ஜினா என்ன சொன்னேன் நான்? அப்படி பார்த்தீங்கன்னா, எஃப் இன்ட்டு எஃப் டாட் ஜியை ஜி ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கணும். எஃப் டாட் ஜியை எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, இந்த ஜி ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்குது. கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்குது.
இந்த கொஸ்டின் இருக்குது 2x ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கா. இப்போ இந்த g of x கொஸ்டின் வந்து அப்படியே என்ன பண்ணும், இதை சப்ஸ்டியூட் பண்ணும். 2x ஸ்கொயர் மைனஸ் 1 g of x சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் பார்த்துக்கோங்க. f இன்ட்டு g of x எனக்கு 2x ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. ஓகேங்களா, 2x ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. இது வந்து f இன்ட்டு 2x ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா f of x மாறிடும். இது ஃபுல்லாக என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்ன கம்ப்ளீட் பண்ணி f of x மாற்றிக்கணும் நம்ம. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா f of x ஃபார்மில் இருக்குது. இது ஃபுல்லாக என்ன ஃபார்மில் இருக்குது, f of x ஃபார்மில் இருக்குது. இப்போ f of x கொஸ்டின் இருக்குது 2/x இருக்கா பார்த்துக்கோங்க. 2/x f of x 2/x பார்த்துக்கோங்க. இந்த f of x ஃபார்மில் இருக்குது, நான் சொல்லி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. பார்த்து எழுதிக்கிறேன். f of x வந்து 2/x இருக்குது. பட் இந்த f of xன்றது இங்கே பார்த்தீங்கன்னா f இருக்கா, நான் இங்கே f இருக்குது, f போடுகிறேன். இந்த எக்ஸ் இப்போ எனக்கு 2x ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கா, 2x ஸ்கொயர் மைனஸ் 1 போட்டேன். இப்போ எக்ஸ்னால 2x ஸ்கொயர் மைனஸ் 1 போட்டிருக்கேன். இப்போ இந்த எக்ஸுக்கு இங்கே எக்ஸ் இருக்குது, இப்போ 2 போடுவேன். பை இந்த எக்ஸ் இடத்துல 2x ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கா, அப்போ இந்த எக்ஸில் என்ன இருக்கணும், கண்டிப்பாக நமக்கு 2x ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கணும். அப்போ கண்டுபிடிச்சாச்சு நமக்கு. ஓகே, இது பேர் அது f டாட் g. ஓகேங்களா, இது பேர் அது f டாட் g ஈக்குவல் டு 2 டிவைட் 2x ஸ்கொயர் மைனஸ் 1 கண்டுபிடிச்சாச்சு. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பார்க்க போகிறோம் நம்ம. இப்போ ரைட் ஹேண்ட் g டாட் fன்னு இருக்கா, g டாட் f ஈக்குவல் டு என்ன சொல்லணும்னா g இன்ட்டு f ஆஃப் x. ஓகேங்களா, g டாட் f ஈக்குவல் டு வந்து g இன்ட்டு f ஆஃப் x இருக்குது. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ g இன்ட்டு f ஆஃப் x இருக்கா, g அப்படியே வச்சுக்கோங்க. f ஆஃப் x என்ன இருக்குது, 2/xன்னு இருக்கா, 2/x அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா g இன்ட்டு f ஆஃப் xல இந்த f ஆஃப் x என்ன பண்ண போகிறேன், f ஆஃப் x வேல்யூ 2/xன்னு இருக்கா. ஓகே, இப்போ இது என்ன பண்ணுவோம், g இன்ட்டு xன்னு இருக்கா, g இன்ட்டு 2/xன்னு இருக்குது. இது g ஆஃப் x கன்வெர்ட் பண்ணிக்க போகிறேன். பார்த்துங்க, g ஆஃப் xன்னு வச்சுக்க போகிறேன். g ஆஃப் x ஒரு கொஸ்டின் இருக்குது 2x ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கா, 2x ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. ஓகேங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா g இருக்குது, x அப்புறம் 2/x இருக்குது. இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. g இன்ட்டு 2/x ஈக்குவல் டு 2 இன்ட்டு x அப்புறம் என்ன இருக்குது, 2/x இருக்கா, 2/x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேங்களா, ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணால் வரும். 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வந்துருமா, x ஸ்கொயர் பண்ணால் x ஸ்கொயர் வந்துருமா, மைனஸ் 1. இப்போ 2 என்ன வரும் நமக்கு, 8 வந்துருமா, 8/x ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேங்களா, இப்போ பார்த்துக்கோங்க, இதோட ஆன்சர் 2 டிவைட் 2/x ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது f டாட் g. அதுவே g டாட் f பார்த்தீங்கன்னா 8 டிவைட் x ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. ரெண்டுமே வேறு வேறு மாதிரி இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா f டாட் g நாட் ஈக்குவல் டு g டாட் f. என்ன வருது, என்ஸ் போடுது, ரெண்டுமே நாட் ஈக்குவலாக வருது. ஓகேங்களா, ரெண்டுமே நாட் ஈக்குவலாக வருது. ஓகேங்களா, அதே எழுதியாச்சு, நாட் ஈக்குவலாக போட்டாச்சு. ஃபஸ்ட்டு சம் பார்த்துருப்போம் நம்ம. ஃபஸ்ட்டு சம்மில் என் ஸ்பூன் நம்ம எழுதக்கூடாது, மறந்துடாங்க. ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம், ஃபஸ்ட்டு சம்மில் நம்ம என் ஸ்பூன் எழுதக்கூடாது. இப்போ நாட் ஈக்குவல் போட்டால் போதும். ஓகேங்களா, மறந்துடாங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தேர்ட் சப்டிஷன் பார்க்க போகிறோம். f of x equal to x plus x by 3, g of x equal to 3 minus x, f dot g equal to g dot f. பட் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க, f dot g இது என்ன பண்ணலாம்னா f இன்ட்டு g of xன்னு வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா, இப்போ இந்த f இன்ட்டு g of x g of xோட வேல்யூவே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த g of x இருக்கா, இந்த g of xோட வேல்யூ என்னது, இந்த g of xோட 3 minus x நல்லா சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். f இன்ட்டு 3 minus x, g of x சொல்கிறது 3 minus x சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு நம்ம. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இந்த கொஸ்டின் எப்படி அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா எஃப்க்கு f இருக்குது, இந்த x போல் 3 minus x. இப்போ f of x மாதிரி இருக்கா, ஃபஸ்ட்டு இப்போ f of x கொஸ்டின் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. f of x equal to x plus 6/3. இப்போ இந்த fக்கு f இருக்கா, f எழுதிட்டேன். இந்த xக்கு 3 minus x இருக்கா, 3 minus x எழுதிட்டேன் நான். இப்போ இந்த xல் என்ன பண்ணணும், 3 minus x போட்டேன் நான், ப்ளஸ் 6/3. இந்த x பல இந்த x 3 minus x சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ 3 minus x plus 6/3 வருமா, இப்போ 3 6 ஆட் பண்ண வரும் 9 minus x கீழே இருக்குது by 3. அப்போ f of 3 minus x f of 3 minus x. இந்த f of 3 minus x நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எப்போ f dot g equal to 9 minus x by 3ன்னு வச்சாச்சு. ஓகேங்களா, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பண்ணியாச்சு, ரெண்டுமே ஈக்குவலாக கேட்குறாங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பண்ண போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா g டாட் fன்னு இருக்கா, g டாட் f. இந்த g டாட் f என்ன பண்ணலாம்னா g இன்ட்டு f of xன்னு வச்சுக்கலாமா நம்ம. ஓகேங்களா, g இன்ட்டு f of xன்னு வச்சுருக்கேன். இப்போ g வச்சுக்கணும். இந்த f of xன்னு இருக்குல்ல, f of x என்ன கொஸ்டின் இருக்குது, x plus 6/3. ஓகேயா, g இன்ட்டு x plus 6/3 இருக்குது. இப்போ இது ஃபுல்லும் பாருங்கள், இங்கே g இருக்குது, இங்கே g இருக்குது, g of x இருக்கா. அப்போ g of x கொஸ்டின் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. 3 minus x இருக்கா, 3 minus x. இப்போ இது g இருக்குது, இந்த x x plus 6/3 இருக்குது. அப்போ இந்த xல் என்ன பண்ணணும்னா x plus 6/3 உள்ள அப்ளை பண்ணணும் நம்ம. ஓகேங்களா, அப்போ 3 minus இந்த x போல் என்ன போடுறேன், ப்ராக்கெட் முடிக்கி x plus 6/3ன்னு உள்ளே போட்டேன் நான். ஓகேங்களா, மறந்துறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மைனரோட மைனஸ் இருக்குது. இந்த டினாமினேட்டர் தீக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். இப்போ 3 × 3 என்ன வரும், 9 வந்துடும்.
9 இன்ட்டு இப்போ நம்ம மல்டி பண்ணால் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 வந்துடும். கீழே 1 இன்ட்டு 3 மல்டி பண்ணால் 3 வந்துடும். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்துடும். இப்போ என்ன வரும் 9 மைனஸ் எக்ஸு. ஓகேங்களா, அப்புறம் என்ன இருக்குது இங்கே ஒரு ப்ளஸ் 6/3 இருக்குது. இப்போ இன்னும் சின்ன மிஸ்டேக் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ராக்கெட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ராக்கெட் வந்துடும். ஓகேங்களா, இந்த ப்ராக்கெட் வந்துடும். இப்போ 9க்கு அப்புறம் மைனஸ் உள்ளே கொண்டு போங்க. 9 மைனஸ் 6 உள்ளே போனால் மைனஸ் 6/3 இருக்கும். ஓகேங்களா, இப்போ 9ல் 6 சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும்னா 3 வந்துடும். 3 மைனஸ் x/3 வந்துடும். ஓகேங்களா, இது பேர் என்ன G.F. ஓகேங்களா, இங்கே ப்ராக்கெட் இருக்குது, ப்ராக்கெட்டில் மைனஸ் இங்கே உள்ளே கொண்டு போய்க்கலாம். இல்லாட்டி கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் உள்ளே கொண்டு போய்க்கலாம். நம்ம ப்ராக்கெட் போட்டு மைனஸ் உள்ளே கொண்டு போய்க்கலாம். இப்போ F.G G.F ஈக்குவலாக இருக்குது. இல்லை இது வேறமா இருக்குது, இது வேறமா இருக்கா? அதனால் என்ன பண்ணுறேன், F.G நாட் ஈக்குவல் G.F முடிஞ்சு. அவ்வளோ நாட் ஈக்குவல்னு வருது, எழுதுனா போதும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சப்டிஷன் பார்க்க போகிறோம். f(x) = 3 + x, g(x) = x - 4. இதை ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. F.G = G.F. இப்போ என்ன பண்ணலாம், இந்த F.G-ஐ என்ன பண்ணலாம், f × g(x). ஓகேங்களா, f × g(x). இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே f இருக்குது, இந்த g(x) பல என்ன இருக்கும், இந்த g(x) வேல்யூ என்ன இருக்குது, x - 4 இருக்கா. இப்போ x - 4. ஓகேங்களா, இப்போ f(x - 4) வந்துருச்சு. இப்போ f(x - 4) இருக்கா. இப்போ இங்கே f கொஸ்டின் இங்கே f இருக்கா. அப்போலாம் அந்த கொஸ்டினை ஃபுல்லாக நம்ம எழுதி வச்சுக்கிறோம். நம்ம f(x) = 3 + x இருக்குது. இப்போ இங்கே f பேராக இருக்குது, x + x - 4 இருக்குது. அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். f(x) என்ன இருக்குது, x - 4 இருக்கா. இந்த x இந்த x - 4 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். நம்ம இப்போ இந்த 3 போட்டுறீங்க. இந்த x என்ன பண்ணணும், இந்த x - 4 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்ம இப்போ 3 + x - 4. ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்குது. இப்போ என்ன இருக்கும், x அப்படியே வச்சுக்கிறேன், ஈக்குவல் x வச்சுக்கிறேன். இந்த 3 4 சப்ட்ராக்ட் பண்ணால் -1. அப்போ f(x - 4) வேல்யூ என்னது, x - 1 இருக்கா. அப்போ F.G = x - 1. ஓகேங்களா, கண்டுபிடிச்சா வச்சுக்கோங்க. அடுத்து ரைட் ஹேண்ட் G.F இருக்கா, அது பண்ண போகிறோம். G.F = G × f(x). ஓகேங்களா, G × f(x). ஃபஸ்ட்டு இங்கே G அப்படியே வச்சுக்கிறேன். இந்த f(x) இப்போ இங்கே கொஸ்டின் வேல்யூ என்னது, 3 + x இருக்கா, அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 3 + x அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு நம்ம. இப்போ G × 3 + x இருக்கா, இது ஃபுல்லாக என்ன வரும், G(x) மாறிடுமா. இந்த பசங்க இது ஃபுல்லாக G(x) மாற்றணும். இந்த கொஸ்டின் மார்க்கு எழுதிச்சு. ஃபஸ்ட் இந்த கொஸ்டின் எழுதினேன், G(x) = x - 4. இந்த கொஸ்டினை அப்படியே இங்கே எழுதிட்டேன். ஓகேங்களா, இப்போ இங்கே G பேரலாக இருக்குது, x பேரலாக இருக்குது. இப்போ G × இந்த x என்ன இருக்கும், 3 + x = இந்த x என்ன பண்ணலாம், 3 + x - 4 போடலாமா. ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த x அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 3 -4 சப்ட்ராக்ட் பண்ணால் -1. ஓகேங்களா, அப்போ G × 3 + x வேல்யூ என்னது, x - 1 இருக்குது. அப்போ இது என்ன சொல்லலாம் நம்ம, G.F = x - 1. நல்லா பாருங்கள், F.G ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்குது, G.F ஆன்சரும் ஒரே மாதிரி, ரெண்டுமே x - 1 x - 1 இருக்குது. அப்போ ஆன்சர் ஆகும் F.G = G.F. என்ஸ் ப்ரூவ்டு. இப்போ நம்ம எழுதலாம் என்ஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா, சரிபார்க்கப்பட்டன. ஓகேங்களா, ரெண்டும் ஒரே மாதிரி வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து சப்டிஷன் பார்க்க போகிறோம் நம்ம. இதுவும் பார்த்தீங்கன்னா f(x = 4x² - 1, g(x = 1 + 6). இதுவும் அதே சம் தான். F.G = G.F. ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்க போகிறோம். F.G = f × g(x). ஓகேங்களா, f × g(x). இப்போ பார்த்தீங்கன்னா F.G = f × g(x) இருக்கா. இந்த g(x) வேறு என்ன இருக்குது, 1 + x இருக்கா. இவ்வளோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். f × 1 + x சப்ஸ்டியூட் பண்ணேன். இப்போ ஃபுல்லாக f(x) மாதிரி இருக்கான். பாருங்க, f இருக்குது, இந்த x இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை ஃபுல்லாக அழிக்கிறேன். f(x = 4x² - 1). ஓகேவா, இப்போ இந்த x எனக்கு 1 + x இருக்கா, அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். f × 1 + x. இப்போ இந்த x போல் 1 + x இருக்குது. அப்போ இந்த x போல் எனக்கு 1 + x தான் இருக்கணும் நமக்கு. இப்போ 4 × 1 + x (² - 1). ஓகேங்களா, இந்த சும்மா அப்படியே மல்டிபிள் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்க 1 + x (² இருக்கா. இது எப்படி பார்த்தீங்கன்னா, இது a + b (² அப்படி ஃபார்மில் இருக்குது. என்ன இருக்குன்னா a + b (² இருக்குது. இங்கே பார்த்துக்கோங்க, இது தெளிவாக எழுதியிருக்கேன். இப்படி இருக்குது நமக்கு. 4 × 1 + x (² - 1) இருக்குது. இது a, இது b. அதான் a + b (² போட்டிருக்கேன். 9th நீங்கள் படிச்சிருப்பீங்க. a² + 2ab + b² இந்த ஃபார்முலா. a² + 2ab + b² இந்த ஃபார்முலா. 4 × 1 + x (² - 1) இருக்கா. அப்போ a நேராக 1 இருக்குது, b நேராக x இருக்குது. ஓகேங்களா, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா. இப்போ a நேராக 1 இருக்கா, அப்போ 1² ப்ளஸ் 2 இருக்குது. a நேராக எனக்கு 1 இருக்கா, 1 இன்ட்டு போடுவாங்க. b இருக்கா, b நேராக எனக்கு x இருக்கா, x.
ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது, பிக்கு நிறைய எக்ஸ் இருக்குது, அப்போ எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர் 1, 2 இன்ட்டு 1 1, 2 இன்ட்டு எக்ஸு 2x. இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அப்போ எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 1 ப்ளஸ் 2x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா, 1 ப்ளஸ் 2x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன் நான். இந்த 4 இருக்கா, 4 இன்ட்டு 1 ப்ளஸ் 2x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது வந்துச்சு. இது என்னென்னா நீங்கள் அப்படியே இந்த நோட்டே வரிசையாக மேலே செய்யணும் செஞ்சுக்கலாம், பிரச்சனை நோட்டு ஓரத்தில் செய்யணும் செஞ்சுக்கலாம். நீங்கள் எக்ஸாம்பிள் எதுலையும் சரி, ஸ்கூல் டைம்லேயும் சரி. ஓகேங்களா, இப்போ இந்த 4 உள்ள மல்டிபிள் பண்ணலாமா, நம்ம மல்டிபிள் பண்ணலாமா? மல்டிபிள் பண்ணால் 4 இன்ட்டு 1 4, 4 2s are 8x, 4 இன்ட்டு எக்ஸ் என்ன வரும் ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ வரிசையாக எழுதலாமா, நமக்கு இதை வரிசையாக எழுத போகிறேன். அதான் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 8x, இந்த 4 ஒன்றா கழிச்சோன்னா -3. இப்போ என்ன வரும், 4x ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 3ன்னு வருது. ஓகேங்களா, ப்ளஸ் 4 தான் இருக்கப்போ ப்ளஸ் 3. ஓகேங்களா, இப்போ இந்த ஃபுல் வேலை என்னதுன்னா f டாட் ஜி கண்டுபிடிச்சிக்கோ நம்ம. இப்போ f டாட் ஜி ஈக்குவல் டு 4x ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 3. ஓகேங்களா, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு g டாட் எஃப் பார்க்க போகிறோம் நம்ம. g டாட் எஃப் ஈக்குவல் டு g இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா, இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது நமக்கு, 4x ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கா, அப்போ g இன்ட்டு 4x ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேங்களா, இப்போ g இன்ட்டு 4x ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. இப்போ இது ஃபுல்லாக g ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கா, அப்போ g ஆஃப் எக்ஸ் கொஸ்டின் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம் நம்ம. g ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் எக்ஸ். ஜிக்கு g இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. அப்போ g இன்ட்டு 4x ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் எக்ஸா. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணால் இந்த எக்ஸ் ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது, அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம் நம்ம. 1 ப்ளஸ் இந்த எக்ஸ் ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் இருக்கா, அப்போ 4x ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும், மிச்சம் ஆகும் 4x ஸ்கொயர் இருக்குது. அப்போ அப்போ என்ன வரும், g டாட் எஃப், இந்த சைட் g டாட் எஃப் தால் 4x ஸ்கொயர்ன்ற ஒரு ஆன்சர் கிடைக்குது. இப்போ இது வேறு ஆன்சர், இது வேறு ஆன்சர். இதில் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 3 கிடைக்குது, இதில் 4x ஸ்கொயர் மட்டும் கிடைக்குது. அப்போ என்ன பண்ணால் f டாட் g ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு f டாட் g நாட் ஈக்குவல் g டாட் எஃப். 5 சப்டிஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு.